கோவிட் திரும்ப அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருந்து நம்ம பாதுகாக்கலாம். மருந்து குழம்பு குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதே பேனில் இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகு, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு போட்டு நாங்கள் வந்து ஒரு 10-15 மிளகு எடுத்திருக்கோம். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அது கூடவே வந்து ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கோம். இஞ்சி இல்லைனா சுக்கு கூட போடலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஒரு அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி சைடில் வச்சுடுங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டு அது நல்லா புரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அது நல்லா வதங்கணும். இதை நம்ம கடாயில் கூட செய்யலாம், ஆனால் குக்கரில் செஞ்சோன்னா என்னென்னா 2 விசில் விட்டோமா அது வெந்தோமா அப்படின்னு இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து குக்கரில் தான் செய்வேன். அதுதான் கொஞ்சம் ஈஸியும் கூட, நமக்கு தருன்னு வேலை ஆகிடும். ஸோ இது நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், ஆல்ரெடி நம்ம வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மிளகாத்தூள் வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையுமே ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்குது இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல பேஸ்ட்டை, அதையுமே இது கூட ஊற்றிடுங்க. இந்த ஸ்டேஜில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அது நம்மளோட கன்சிஸ்டன்சி தான். அது நல்லா தண்ணி விட்டு நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா டேஸ்டியான மருந்து குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு 2 விசில் வந்துடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு இறக்கணுன்னா இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.